விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுது, ஆனால் வந்து மோட்ரு ஓடல. அந்த மோட்ரு என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து மோட்ரு வந்து கழட்டி வெளியே எடுத்துருவோம். மோட்ரு கழட்டி வெளியே எடுத்துகிட்டு அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். நண்பர்களே, மோட்டரோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவில் அந்த சின்னதாக இருக்கிற ஸ்மால் ஸ்க்ரூ வந்து ரெண்டையும் வந்து கழட்டி எடுத்துருங்க. அதுக்குள்ளே தான் வந்து மோட்டருடைய கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சுவிட்சை எடுத்து பார்ப்போம். சுவிட்சு கம்ப்ளைண்ட்டாக என்னன்னு பார்க்கலாம். வந்து நம்ம கழட்டி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது. அதுதான் வந்து கட் ஆஃப் சுவிட்சு. மோட்ரு வந்து ஓடக்கூடியதும் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்சு அதுதான். இப்போ வந்து அது சுவிட்சு போயிடுச்சா இல்லையா நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து டெஸ்டர் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடும். பாருங்கள், மோட்ரு ஓடுது. அப்போ கம்ப்ளைண்ட் வந்து இந்த சுவிட்சு தான். சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நண்பர்களே, இந்த சுவிட்ச் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஹேண்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதை அழுத்துறதை நிறுத்திட்டிங்கன்னா மோட்ரு ஓடிட்டுருக்கும். அப்போ வந்து மோட்ரு லோடாகி இந்த சுவிட்சு வந்து அந்த பட்டன் மாதிரி இருக்கிறது உள்ளே போய் வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்காக வந்து இந்த கட் ஆஃப் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சுவிட்சு போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து மோட்ரு ரன் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு மோட்ரு வந்து கழட்டி பாருங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டு இருக்கான்னு. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ரெட்டு பிளாக் வந்து இந்த மாதிரி கலர் கோடிங்லாம் எதுவும் கிடையாது. ப்ளஸ் மைனஸ் கிடையாது. இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து கட் ஆஃப் சுவிட்ச் வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி மோட்ரு ஓடுதான்னு பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், மோட்ரு ஓடுது. மோட்ரு நல்லா ஓடுது. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், டேப் அடிச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து அது ஃபிட் பண்ணிடலாம். அந்த மேலே அந்த கேப் வந்து கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் கேப் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகாது. மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கும். அந்த கேப்பு கரெக்டாக ஃபில் ஆகிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே.